நம்ம பார்க்க போகிற மிஷனரியோட பேர் வந்து டேனியல் சிசோயேவ். இந்த டேனியல் சிசோயேவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய நாட்டிலே பிறந்து வேறொரு பகுதியில், அதே ரஷ்ய நாட்டிலேயே வேறொரு பகுதியில் மிஷனரியா சென்றவர் தான் இந்த டேனியல் சிசோயேவ். சிறு வயதுலேருந்து ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்து வளர்றாரு. சின்ன வயசுலேருந்து அவங்க கூட இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விளையாட போகும்போது இவர் மட்டும் எங்கே போவார்னா, தேவாலயத்தில் சபையில் ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்ய போவாராம். அவருக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குன்றதுனால சின்ன வயசுலேயே அந்த கொயர் டீம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் இவரும் பக்கத்துலேயே போய் உட்காந்துப்பாராம். ஸோ அந்த ஸ்கூல் படிக்கும் போதே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க சுற்றி இருந்த எல்லா நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாத்திகத்தை வந்து ரொம்ப இது பண்ணுறவங்க, ஏத்தியஸ்டாக இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா. நீயும் தான் அப்படி இருக்கணும், நீ என்ன சும்மா கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது 10 வயதுலேயே தைரியமாக தன்னுடைய டீச்சரை வந்து எதிர்த்து சொன்னாராம். ஆமாம், நான் கடவுளை தான் நம்புகிறேன், அவர் தான் உண்மையான கடவுள், அது என்னோட இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு 10 வயதுலேயே தைரியமாய் தன்னுடைய கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் சரி ஆசிரியரையும் எதிர்த்து நான் வந்து கடவுளை தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுல இருந்து அவருக்குள்ள அந்த ஒரு ஆர்வம் இருந்தது. இன்னும் அதிகமாக நான் அவரை தெரிஞ்சுக்கணும், இன்னும் அதிகமாக மற்ற அநேகருக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க சுற்றி இருந்த யாருமே வந்து கடவுளை அறியாதவங்க, கடவுளை இல்லைன்னு நம்புறவங்க மத்தியில் நான் உண்மையான கடவுள் நான் பிரசங்கிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதில் வந்து ஆர்வத்தினால பைபிள் ஸ்கூல் படிக்கிறார். பைபிள் ஸ்கூல் படிக்கும் போதே அவர் நிறைய பழைய புத்தகங்கள் படிக்கிறதுனால அவருக்கு இலக்கியத்தில் வந்து அதிக ஆர்வம் இருக்கிறதுனால பைபிளை வந்து ரொம்ப ஆர்வமாக படிப்பாரா, ரொம்ப டீப்பாக படிப்பாரா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கிற அர்த்தம் என்ன, எப்படி ஒவ்வொரு லைனையும் நம்ம படிக்கணும், என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறார். பைபிள் படித்து முடிச்ச உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாஸ்கோ, அதே ரஷ்ய தேசத்தில் இருக்க மாஸ்கோ பகுதியில் போயிட்டு அவர் சர்ச்சில் வந்து அவருக்கு ஒரு போஸ்டிங் தரப்படுது. அங்கே இவருடைய தரிசனம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற மதத்தினர்கிட்டையும் முக்கியமாக இஸ்லாமியர்கள் மத்தியில் தன்னுடைய சுவிசேஷத்தை சொல்லணும், தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் இவருடைய தரிசனமாக இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் மக்கள் மத்தியிலும் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் தான் இவங்க முதலாவது ஆரம்பிக்கிறாங்க. 2001 இவருடைய ஊழியம் அந்த மாஸ்கோ பகுதியில் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆரம்பிக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள்லேயே அநேக இஸ்லாமியர்கள் இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனமாறுறாங்க. இவர் எப்படிப்பட்ட சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மத கூடுகைகளில் போய் வாசல்ல நின்று ரொம்ப சத்தமாக வந்து சொல்லுவாராம். இவருடைய சுவிசேஷம் எப்படி, பிரசங்கம் எப்படி இருக்கும்னா, ஒரு வாரம் கேட்டுட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியத்தோட ஒரு கியூரியாசிட்டியோட நின்று கவனிக்கக்கூடிய வகையில் அவருடைய பிரசங்கங்கள் இருக்குமா. இவருடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட கொஞ்ச நாட்களிலே அநேக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இவர் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இவருடைய ஊழியம் எவ்வளவுக்கு எவ்வளோ கொஞ்ச நாட்களே வளர்ந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளோ பல கொலை மிரட்டல்கள் வந்தது. ஏன்னா இவர்கள் ஊழியம் செய்த பகுதி வந்து சாதாரண மக்கள் கொண்ட பகுதி இல்லை. அநேக வந்து தீவிரமாய் தன்னுடைய மதத்தை வந்து மதத்தை வந்து ஃபாலோ பண்ற பீப்புள்ஸ் நடுவில் இவர் இயேசுவை பற்றி சொல்லும் போது அநேக மத தலைவர்கள்கிட்ட இருந்து அநேக கொலை மிரட்டல்கள் வந்திருக்கு. அதுக்கு எதற்குமே பயப்படாம இருந்த ஒரு நாள் ஒருத்தர் தான் இந்த டேனியல் சிசோயேவ். கரெக்டா நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 2009 வருடத்துல 10:40க்கு தன்னுடைய வேத பாட வகுப்பெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு கொயர்ல இருக்கிற ஒருத்தர் மாத்திரமும் இவர் டேனியல் சிசோயேவ் மாத்திரம் தான் இருக்கிறாங்க அந்த மொத்த சபையில. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முகமுடி அணிந்த நபர் சிசோயேவ் எங்கன்னு ரஷ்ய மொழியில வந்து கத்திக்கிட்டு தன்னுடைய துப்பாக்கி எடுத்து சரமாரியாக சுடுறாரு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொயர்ல இருந்த ஒருத்தருக்கு காயம் மட்டும் படுது. இந்த சிசோயேவ் எங்க இந்த புல்லட் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் உள்ள இருந்து வந்த டேனியல் சிசோயேவ் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் சிசோயேவ், உனக்கு என்ன வேணும், இயேசுவை கண்டிப்பா ரட்சிப்பார் அப்படின்னு அந்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குண்டுகளை அந்த டேனியல் சிசோயேவ் நெஞ்சில வந்து சுட்டிருக்காரு. அந்த நேரத்திலயும் கூட அந்த சாட்சி அந்த கண்ணால பார்த்த அந்த சொல்ற காரியம் என்னன்னா, அவர் கொஞ்சம் கூட பயப்படாம துணிச்சலாம் அவன் சுடுவான்னு தெரிஞ்சும் இயேசு போன ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி குண்டுகளை நெஞ்சில வாங்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல சந்தோஷத்தோடு சிரிச்சு கொண்டே வந்து கண்ணை மூடினாராம். அப்படிப்பட்டவர் தான் இந்த டேனியல் சிசோயேவ். கொஞ்சம் கூட அவருக்கு பயம் என்றதே கிடையாது. ரொம்ப போல்டா இருந்த ஒரு மிஷனரி தான் இவரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில வளர்ந்ததுனால ஒவ்வொரு காரியங்கள்லயும் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடைமுறையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து சொல்லி கொடுப்பாரா. அவர் கடைசியா எழுதும் போது கூட அவங்கள பத்தி சொல்றாரு, இறுதி தருவாயில கூட கடைசி லாஸ்ட் மினிட் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல கூட அவர் சிரிச்சு கொண்டே தான் மறிச்சாராம். ஸோ அப்படிப்பட்டு கொஞ்சம் கூட பயம் அறியாமல் இயேசுவை பற்றி
பற்றின சாட்சியை சொல்லி, இயேசுவை பற்றின பிரசங்கத்தை சொல்லி, தனக்கு 10 வயதுல உண்டான அந்த ஒரு ஆசைனால நான் எல்லார்கிட்டையும் நான் சொல்லுவேன், ஏசப்பா தான் உண்மையான கடவுள், ஏசப்பா தான் நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசைனால கிட்டத்தட்ட 35 வயதுல ஒரு போல்டா இருந்து குண்டை வாங்கி ஏசப்பாவுக்காக மறிச்சிருக்கிறார். உறுதிமொழி எடுக்கலாம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நான் அவருடைய சிலுவை பாடுகளை